செலுத்துகிற ராஜா. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வர வேண்டும் தேவ ஆவியே எங்கள் மத்தியிலே. வர வேண்டும் தேவ ஆவியே எங்கள் உள்ளத்திலே. பிதாவே, நல்ல வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பாடும் பொழுது நீர் மீட்டுக்கொண்டு ஆத்துமா கம்பீரத்தில் மகிழ்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆராதனை நீர் பொறுப்படுத்தி நடத்தி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் ஆளுகை செய்ய பரிசுத்த ஆவியானுடைய தூய ஆளுகைக்குள்ளார் எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். வந்திருக்கிற ஜனங்களை ஆசீர்வதிங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் மாபெரும் நல்மாற்றங்கள், நிறைவான ஆசீர்வாதங்கள், நன்மைகள், மனமகிழ்ச்சி உண்டாகக்கூடிய, சமாதானம் உண்டாகக்கூடிய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானது அசைவாடுங்க. எல்லா இருளின் கிரிகள் அழிக்கப்படட்டும், விசுவாசம் கிரிகள் அழிக்கப்படட்டும். ஆராதனைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற அந்தகார வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டப்படப்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை ஆளுகை செய்ய ஆசீர்வதிங்க. ஆண்டவரை செய்தி வேலையை நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை வர்ஷிப் டைம் நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை தூயாவியானவரை ஸ்தோத்திரிக்கிற செய்தி வேலையை நீங்க புறப்படுத்திக் கொள்ளுங்க. ஒவ்வொரு பகுதியும் நீங்க ஆண்டு வழி நடத்த காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே. பாட புஸ்தகத்தில் 118வது பாடல்.
Hallelujah. மலையில் விளைந்து போனால் பருவம் நிறைவேற்றினால் என்ற பாடலை பாடி நாம் தேவனை ஆராதிக்கிறோம். Mala
தேவனுடைய வார்த்தை கூறுகிறது. அவரை நம்பி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த காலங்களில் தேவ கிருபை சூழ்ந்து கொள்கிறது. ஒவ்வொருவரையும் தேவ கிருபை சூழ்ந்து கொள்கிறது. உங்களை பாதுகாக்கிற அந்த கிருபை இந்த காலங்களில் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொண்டிருக்கிறதா உனக்கு சோத்திரம் அப்பா. கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்பி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த காலங்களில் தேவ கிருபை சூழ்ந்து கொள்கிறது. தேவ கிருபை சூழ்ந்து கொள்கிறது. ஒவ்வொருவரும் சூழ்ந்து கொள்கிற கிருபைக்காய் உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி அப்பா. உங்களுடைய தெய்வீக பிரசனம் இப்பொழுது ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறாய். உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி அப்பா. எல்லாரும் கரங்களை தட்டி அந்த பரிசுத்தமான பாதங்களை வரவேற்கிறோம். நாம் உங்களை வரவேற்கிறோம் அப்பா. Welcome to Holy Ghost. We welcome you, Master. We welcome you, Master. இப்பொழுது உங்களை நிரப்புகிறார்கள். உங்களுடைய தெய்வீக பிரசனம் இப்பொழுது ஆட்கொள்ளட்டும் அப்பா. ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும் அப்பா. ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும் அப்பா. ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும் அப்பா. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி அப்பா. நீ நல்லவர் அப்பா. நீர் மட்டுமே நல்லவர் அப்பா. காட்டும் வழிகளில் அற்புதமான ஆண்டவர், ஆற்றும் செயல்களில் முற்றும் சிறந்த தேவரே, மிக்க வல்லவர், மிகமை காண வல்லவர், மகிமை என்றென்றும் உமக்கே. நன்றி பண்ணுவோம். காட்டும் வழிகளில் அற்புதமான ஆண்டவர், ஆற்றும் செயல்களில் முற்றும் சிறந்த தேவரே, மிக்க வல்லவர், மிகமை காண வல்லவர், மகிமை என்றென்றும் உமக்கே. இத்தனை பேர் நம்புறீங்க. அவர் ஏராளமானவர், அவர் தாராளமானவர். ஒருவேளை இந்த ஒரு நாட்களில் அநேக காரியங்களை நீங்கள் தோற்று போய் காணப்படலாம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமார் இந்த உலகத்திற்கு வந்தார். இழந்து போனதை கத்து திரும்ப தரப்போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் உங்களுடைய சரீர சுகத்தை இழந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம்? கத்தர் சொல்லுகிறார், இழந்து போன பலத்தை கத்தர் உங்களுக்கு தருகிறார். இழந்து போன சரீர சுகத்தை கத்த தருகிறார். ஒருவேளை சமாதானம் என்று இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கழுகு தன் குஞ்சுகளை தூக்கி சுமப்பது போல இதுவரை நம்மளை சுமந்து வந்திருக்கிறார், நம்மை நடத்தி வந்திருக்கிறார். எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும்? என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கரங்கள் பேசி என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே.
நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே சொல்லுங்க நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே சுகமுண்டு பலனுண்டு ஜீவனுண்டு உம் பாதமே சுகமுண்டு பலனுண்டு ஜீவனுண்டு உம் பாதமே That saves my soul, my Savior God to thee. How great thou art, how great thou art. That saves my soul, my Savior God to thee. How great thou art, how great thou art. என் நெஞ்சமே, நீ பாடி துதிப்பாய். என் மீட்பரே, மாமேன்மையே. என் நெஞ்சமே, நீ பாடி துதிப்பாய். என் மீட்பரே, எல்லா கனமும் மகிமையும் துதியும் புகழும் ஸ்தோத்திரங்களும் சர்வவல்லமுள்ள தேவனுக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம். நீங்க ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். நாம் யாவர் நின்றவனமாய் ஒரு பாடலை பாடும்பொழுது நாம் கர்த்தருக்கு காணிக்கப்படுகிறோம். இந்த நேரம் என்னை பார்த்து மதுரமாகின்றதே.
அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல விளைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய நாம மகிமைக்காய் உடைய பிள்ளைகள் நமக்கு படை கத்தர் ஆசீர்வதித்து அங்கீகரித்து இதற்குரிய பிரதிபலன் ஆசீர்வாதங்கள் நன்மைகளை இம்மையிலே மறுமையிலே இம்மையிலே ஒரு விடக்கும் மறுமையில் நித்திய ஜீவனை கத்தனை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவன் செய்வதெல்லாம் வாய்க்குங்கிற வாக்கினுடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியங்களையும் கத்ததாமே வாய்க்க செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். வேலை இல்லாத தொழில் இல்லாத பிள்ளைகளுக்கு கத்தர் ஏற்ற வேலைகளை தொழில்களை கொடுத்து கத்தர் நீர் ஆசீர்வதிக்கிறாரே. அப்பா அம்மை துதிக்கிற ஆண்டவரே, அம்மை ஸ்தோத்திரிக்கிற இந்த பொருளாதார நெருக்கடிகள்லாம் மாற்றி போடுங்க. கடன் பிரச்சனையோடு காணப்படுகிற பிள்ளைகளுக்கு நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய்ங்கிற வாக்குத்தத்தை நிறைவேறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கத்த நாமத்தினால் இப்படி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல வாக்குத்தத்த வசனம் நீதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். என் மகனே, என் வார்த்தைகளை காத்து, நீ என் வார்த்தைகளை காத்து, என் கட்டளையை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து, என் கட்டளையையும் என் போதகத்தையும் உன் கண்மணி போல் காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். சாமுவேல் பிள்ளையாண்டவரோடு கர்த்தர் பேசினது போல இந்த நாளிலே காலை வேளையிலே நீர் எங்களோடு கூட நீர் பேசுவீரா. இந்த வார்த்தைகள் ஒன்றும் வெறுமையாய் திரும்பாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். வானத்தில் மழை பெய்து பூமியை நனைத்து விதைகளை முளைக்கப்பட்டது போல இந்த நாளில் ஒரு மாபெரும் நல் மாற்றங்கள், நல்ல ஆசீர்வாதங்கள், நிறைவான பலன் உண்டாக முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது வியாதிகள் மறையட்டும், நினைவுகள் சிந்தனைகளை கத்த நீர் ஆளுகை செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்கு விரோதமாய் கிரிச்சிக்கிற அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நிலத்தை கொழுப்பை உண்டது போல உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய வார்த்தையிலே பலனடை ஆவியான அழுக்கிறவர்கள் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் வாசிக்கலாம். என் மகனே, என் வார்த்தைகளை காத்து, என் வார்த்தைகளை காத்து, என் கட்டளையை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. போதும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமான காரியம் தேவனுடைய வார்த்தைகளை காத்துக் கொள்வது, அவருடைய கட்டளைகளை பத்திரப்படுத்துவது. இந்த உலகத்தில் விலையேறப்பெற்ற அநேக காரியங்களை நாம் பத்திரப்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் அந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை காட்டிலும் நாம் மிகவும் பத்திரப்படுத்த வேண்டிய காரியம், சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் பொழுது, விலையேறப்பெற்ற பொன்னை பார்க்கிலும் வெள்ளியை பார்க்கிலும், இன்னும் சொல்ல போனால் புதையல்களை தேடுவதை பார்க்கிலும் இது விலையேறப்பெற்றதாய் காணப்படுகிறது. சமீபத்தில் கூட ஒரு குடும்பத்தில் புதையல் எடுக்க வேண்டும் என்று சொல்லி சில
யாகங்களை எல்லாம் பண்ணிவிட்டு அதற்கு பலி செலுத்திற்கு ஒரு பூனைக்குட்டியை வைத்திருந்தார்கள். அந்த பூனைக்குட்டி ஓடிட்டு இந்த வீட்டில் புதையல் இருக்கிறது என்று சொல்லி நம்பி அந்த பூஜைகளை அவர்கள் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஆனால் நடந்த காரியம், பூனை ஓடின உடனே ஏதாவது ஒன்று பலி செலுத்தணும் அப்படின்னு சொன்ன உடனே ஏராளமான பிள்ளைகள் இருந்ததுனால ஒரு பிள்ளையை பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்ட வேளையில அந்த தாய் அந்த பிள்ளைக்காய் ரொம்ப கதறி அழுதுனதுனால பக்கத்தில் உள்ளவங்களாம் ஓடி வந்து அந்த பிள்ளையை காப்பாற்றினார்கள். போலீசார் அந்த தகப்பனை கைது செய்தார்கள் என்று சொல்லி வேதத்து அந்த பத்திரிகையிலே தொலைக்காட்சிகளிலே செய்திகள் வந்தது. அல்லேலூயா. வசனம் சொல்லப்பட்டது, தாய் தன் பாலகனை மறப்பாலோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. தகப்பனும் தாய் கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. ஆமென். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை காட்டிலும், வெள்ளியை காட்டிலும், பொன்னை காட்டிலும், புதையல்களை காட்டிலும் நீர் விளம்பின வேதம் தான் எனக்கு மகிழ்ச்சி என்று சொல்கிறான். நீர் விளம்பின வேதம் தான் எனக்கு சந்தோஷம் என்று சொல்கிறான். சங்கீதக்காரனுடைய தாவீதுடைய வாழ்க்கையில எல்லாவற்றை காட்டிலும் அவனுக்கு மனமகிழ்ச்சி வேதம் தான் மனமகிழ்ச்சியா இருந்தது. அல்லேலூயா. சொல்லுகிறான், வேதம் என் மனமகிழ்ச்சியா இராவிட்டால் என் துக்கத்திலே நான் அமிழ்ந்து போயிருப்பேன் என்று சொல்கிறான். அல்லேலூயா. உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். சங்கீதம் 119:92. அல்லேலூயா. 119:92 வாசிக்கும் பொழுது வேதம் நமக்கு மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், துக்கத்திலே நமக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும். ஒரு வசனத்திலே சொல்லப்படுகிறது, சிறுமையிலே உம்முடைய வார்த்தைகள் எனக்கு ஆறுதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. மனுஷனுடைய வார்த்தைகள் நம்மை அழத்தட்டக்கூடியதாய், மனுஷனுடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே இன்னும் வேதனைகளை பெருக பண்ணக்கூடியதாய் தான் காணப்படும். சமீபத்தில் எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தில் ஒரு வாலிப மகள் தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொண்டார். குடும்பத்திலே காணப்பட்ட சில பிரச்சனைகள் நிமித்தம் தற்கொலை செய்து கொண்டாள். பல வருஷங்கள் ஓடி போய்விட்டது. அவருடைய உறவினர்கள்ட்ட பேசும்போது எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, எல்லாவற்றையும் நாங்கள் மறந்து இப்பதான் கொஞ்சம் இன்னைக்கு தான் சாப்பிடலாம்னு நினைச்சேன்னா யாராவது சொந்த பந்தங்கள் வந்து மறுபடியும் நினைப்பூட்டி எங்களை வேதனைப்படுத்துவர்களாக காணப்படுகிறார்கள். ஆனபடினாலே இந்த உறவுகள் முகத்துல எனக்கு மொழிக்க இஷ்டமே இல்லை. ஆனபடினாலே உறவுகள்லாம் இல்லாத தூர இடத்துக்கு நாங்கள் குடும்பமாய் போய்விட்டோம் என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. மனுஷனுடைய வார்த்தைகள் நம்மை ஆறுதல் படுத்துவது போல காணப்பட்டாலும் அவைகள் நம்மை சிறுமைப்படுத்தக்கூடியதாய், நம்மை குத்தி காண்பிப்பது போல காணப்படலாம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில நிறைவான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆறுதலையும் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. அப்ப இந்த தேவனுடைய வார்த்தையின் மேலே உங்களுக்கு வாஞ்சி இருக்கும் பொழுது கர்த்தர் பூமியில் இருக்கிற எல்லாவற்றிலும் எல்லாரை காட்டிலும் உங்களை மேன்மையாக வைப்பார், உங்களை பிழைக்க வைப்பார், உங்களை வாழ வைப்பார். அல்லேலூயா. பிரியமானவனே, என் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். அல்லேலூயா. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இரு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இரு மகனே. அல்லேலூயா. நீங்களும் நானும் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையும் ஏற்றம் மாத்திரம் காணப்படுவதல்ல, உயர்வு மாத்திரம் காணப்படுவதல்ல, மலைகள் மாத்திரம் வருவதல்ல, பள்ளத்தாக்குகளும் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறதாக காணப்படுகிறது. அல்லேலூயா. அதான் கிறிஸ்தவ திருமணத்துல மற்ற எல்லா மதங்களை காட்டிலும் கிறிஸ்தவ திருமணத்துல மாத்திரம்தான் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும். அல்லேலூயா. ஆமென். ரெண்டையும் சொல்லுகிற
ஒரே ஒரு திருமணம் கிறிஸ்தவ திருமணம் மாத்திரம்தான். அல்லேலூயா. வாழ்விலே எல்லாம் வந்தாலும் எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். அல்லேலூயா. மனிதர்கள் கைவிட்டாலும் நம்மை கைவிடாத நேசர், உங்களை என்னை ஒருபோது நம்மை விட்டு விலகாத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் வாக்கு பண்ணி போயிருக்கிறார், உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருப்பேன். உங்களோட என் கூட சகல நாட்களில் கூட இருக்கிற தெய்வம், ஒருபோதும் கைவிடாத தெய்வம், ஒருபோது நம்மை விட்டு விலகாத தெய்வம். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய வார்த்தை எல்லாவற்றை காட்டிலும் மேலானதாய் காணப்படுகிறது. வெளிப்படுத்தலில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய வார்த்தை இயேசுவின் நாமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அவருடைய நாமம், அவருடைய வார்த்தை என்பது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய நாமம் அவருடைய வார்த்தை என்பதே. யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நன்றாக தெரியும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அல்லேலூயா. ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர், வார்த்தையாகிய தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மாம்சத்திலே வெளிப்பட்ட தேவன் அவர் போகும்போது அவர் சொல்லிட்டு போயிருக்கிறார், நான் உங்களை திக்கற்றவனாய் விடேன், நான் ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன், அவர் உங்களை சகல சத்தியத்திலே என்ன செய்வார்? நடத்துவார். பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார், வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து உணர்த்துவார், கண்டித்து உணர்த்துவார், பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே நவநீதர் கதைகள் என்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் குஞ்சுகளை பொரிப்பதை குறித்து ஆவிக்குரிய சில விளக்கங்களை அவர் சொன்னார். ஒரு தாய் கோழி முட்டைகளை பொரிப்பதற்காய் செட்டைகளுக்குள்ளே ஏறத்தாழ 21 நாட்கள் அடை காக்கிறதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏறத்தாழ கிராமங்களிலே கோழி முட்டைகளை பொரிக்கும்படியாய் அடை வைப்பது வழக்கம். அந்த பெட்டியிலேயோ அல்லது ஒரு மண் போட்டு ஒரு சாக்கிலேயோ அதை அடை காக்கிறதுக்கு வைக்கும் பொழுது அந்த 21 நாட்கள் அந்த கோழியானது அந்த முட்டையின் மேல ரொம்ப கவனமா இருக்கும். ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு ஒரு முறைனா அந்த வெளியில போயிட்டு ஈரத்தடிட்டு வேகமா உள்ள வந்து மறுபடியும் உட்கார்ந்து கொள்ளும் பொழுது அந்த முட்டைகளை ஒழுங்குபடுத்தக்கூடியதாய் காணப்படும். ஏதாவது முட்டை விலகி இருந்துச்சுன்னா கூட அது என்ன செய்யணும்னா செட்டைகளை கொண்டு இழுத்து உள்ள வச்சுக்கணும். அப்படியே ஒரு முட்டை விலகி போனாலும் அழக வைத்து அப்படியே கொத்தாம அப்படி இழுத்து தனக்குள்ளே வைத்துக் கொள்ளும். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனையோ முறை தேவனை விட்டு நாம் தூரம் போனாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய சிந்தனையினாலே எகிப்துக்கு திருப்பி என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி எத்தனையோ முறை சிந்தனையினாலே நாம் பின்மாற்ற ஜீவியத்துக்கு போனாலும் தேவன் தம்முடைய சட்டையினாலே நம்மை இழுத்துக் கொள்கிறார். தம்முடைய அன்பின் கயிர்களினாலே உங்களை என்னையும் அவர் இழுத்துக் கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 91:1-2 வசனங்களை வாசிக்கும் பொழுது அவர் உன்னை வேடண்டை கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னை தப்புவிப்பார். உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அல்லேலூயா. செட்டை நிழலுக்குள்ளே கர்த்தர் வைத்து அடை காக்கிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் கோட்டை, என் தேவன், என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பொல்லாத வேடனாகிய சாத்தானுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும்
பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். அல்லேலூயா. இந்த தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் சட்டைக்குள்ளே நாம் இருக்கிறோம். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ஒரு நாளிலே கிறிஸ்துவை அறியாதவர்களாய் இருந்தோம், காணியாட்சிகளுக்கு புறம்பே கடந்தோம், கிறிஸ்துவுக்கு துரோகிகளாய் பாவிகளாய் காணப்பட்ட உங்களை என்னையும் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், பரிசுத்தமாக்கி இருக்கிறார், நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். அவருடைய சட்டை நிழலாகிய தேவனுடைய திருச்சபையில வைத்து நம்மை மறுரூபப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். மாற்றம் ஒன்றே மாறாததா இருக்கிறது. மாறாத தேவன் உங்களையும் என்னையும் ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி 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 அவருடைய சத்தியம் நமக்கு பரிசையும் கேடகமாகும். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் அறியாவிட்டாலும் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே ஒரு மாபெரும் மாற்றங்கள் உண்டாகி கொண்டே இருக்கிறது. ஒரு மறுரூபம் உண்டாகி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனையோ முறை கோழி அந்த முட்டைகளை உள்ளே இழுத்து இழுத்து வைத்தாலும் செல்ல முட்டை அந்த செட்டையை விட்டு விலகி போயிடும். 21 நாள் கழித்து அந்த முட்டைகள் ஓடுகள் உடைய ஆரம்பிச்சிடும். தாய்க்குழி அந்த ஓட்டை கொத்தும் போது அதற்குள்ள புது கோழி குஞ்சுகள் உருவாகும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, ஒரு நாள் இமைப்பொழுதிலே நீங்களும் நானும் மறுரூபமாகும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வருகிற வரை நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்கள் ஒன்றும் மாறாதது போல காணப்பட்டாலும் உள்ளான மனுஷனிலே, ஆவியிலே, ஆத்துமாவிலே தேவன் மாற்றத்தை உண்டு பண்ணி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அந்த குஞ்சு வெளியே வருகிற வரை ஓட்டுல எந்த மாற்றமும் தெரியாது. நீங்க அந்த கோழி முட்டையை பாத்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியாது. கூ முட்டையும் எப்படிதான் இருக்கும், அதே மாதிரி தான் இருக்கும். நல்ல முட்டையும் அதே மாதிரி தான் இருக்கும். அல்லேலூயா. ஆமென். களஞ்சியத்தை கர்த்தர் பிரிக்க போகிறார். கோதுமையும் பதரையும் கர்த்தர் பிரிக்க போகிறார். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எந்த கோழியுடைய சட்டையின் அதற்கு கீழே, அந்த சூட்டின் கீழே, அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப கூட கரண்ட் இல்லாம எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. உட்கார்ந்து கேட்கறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. பிரசங்கம் பண்ற பாடுறது எங்களுக்கு இன்னும் அதிகமா கஷ்டமா இருக்கு. அல்லேலூயா. பேட்டரி பழுதடைந்து விட்டது. ஆமென். ஒரு நல்ல ஜெனரேட்டர் பெருசா வாங்கணும். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ரொம்ப புழுக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி 2 முட்டை நெஞ்சிருது. சேர தூக்கிட்டு பின்னாடி போகுது. அல்லேலூயா. செல்ல முட்டை ஜன்னலை தேடி போகுது. அல்லேலூயா. செல்லு வெளியில போகிறது. அல்லேலூயா. எங்க போனாலும் இந்த சத்தத்தின் எல்கைக்குள்ளே நீங்கள் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆமென். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு மருத்துவமனையில காத்து கிடக்கிறோம். ஆமென். அதை விட பெரிய காரியம் சமீபத்தில் போத்தீஸுக்கு பக்கத்தில் ஒரு காரியமா நாங்கள் வேற ஒரு காரியமா போயிருந்தோம். என் கூட போனவர் அந்த போத்தீஸில் ஏதோ ஒரு ஷாப்பிங் மால் மாதிரி இருக்கு, அதில் ஏதோ ஒன்று வாங்கணும் அப்படின்னாரு. நான் ஒரு நாள் உள்ளே போனதில்லை, சரி போய் பார்ப்போம் அப்படின்னு உள்ளே போய் பார்த்தா போத்தீஸ் கடை முன்னாடி ஏறத்தாழ ஒரு 200-300 பேர் அந்த உயரமான படிக்கட்டு முழுவதும் ஆட்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அல்லேலூயா. சமூக இடைவெளியை பின்பற்றவில்லை. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கூட்டம் பயங்கரமான கூட்டம். நான் என் கூட வந்தவர்கிட்ட கேட்டேன், ஏன் சார் அவ்வளோ பேர் இப்படி வெளியில் உட்கார்ந்துருக்கிறாங்க, உள்ளதான் அழகா குழு குழுன்னு இருக்குமே. இல்லை சார், ஏசி எல்லாம் இப்போ என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது. உள்ள இருக்கிற கூட்டத்துக்குள்ள மனுஷன் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. ட்ரெஸ் எடுக்கிற மாத்திரம் உள்ள நிற்பான், மற்றவெல்லாம் நினைச்சிடறான். முன்னாடி அப்படி இல்லை. ஒரு கல்யாண வீட்டை எடுக்கணும்னா ஒரு 10-30 பேர் போய் அப்படியே குமைச்சிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அப்படி இல்லை. நீ எடுத்துட்டு வா, நான் வெளியில நீக்க, எனக்கு எடுக்கும்போது என்ன செய், கூப்பிடு, அப்போ வாரேன். அவ்வளோ கூட்டம் வெளியில இருக்கு. ஆமென்.
அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட இந்த விசுவாச ஐக்கிய திருச்சபையிலே கிறிஸ்துவின் சட்டை நிழல் இருக்கிறது. இது பிடிக்காம 2 முட்டை வெளியே போச்சுன்னா 21 நாள் கழிச்சு 12 முட்டையில 10 முட்டை இணைஞ்சிடும். ஹலோ, மறுமாய் குஞ்சு வெளியே வந்துடும். ஐயோ, ஒரே புழுக்கமா இருக்கேன், ஒரே நெரிப்பா இருக்கிறேன். இந்த பாஸ்டர் வாரம் வாரம் என்ன செய்யறாரு, வச்சு நெரிக்கிறாரு. ஆமே, நான் என்ன செய்ய, அவர் மேல இருந்து என்ன செய்யறாரு, என்னைய ஏக்கி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்திலே சொல்லப்படுது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். மூல பாஷையிலே சொல்லப்பட்டிருக்கிறது, சகலத்தை உருவாக்கும்படியாய் காத்துக் கொண்டிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த இயேசுவின் ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட அந்த திருச்சபைக்குள்ளே உட்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் அவருடைய ரத்தத்தினால் சபைக்கு உட்பட்டிருக்கிற, ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபைக்கு உட்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் மறுமாக்கி கொண்டே இருக்கிறார். ஆமென். இந்த வெளியில் நிற்கிற 2 முட்டை சொல்லிட்டு இருக்கோம், ஆடா கூமுட்டைகளா, எப்ப பார்த்தாலும் அவன் இழுன்னு நினைச்சிட்டு இருக்கான். அழகு வச்சு குத்துறான், செட்டை வச்சு இழுக்கிறான், கால் நகத்தோட சேர்த்து என்ன செய்யறான், பரண்டி இழுக்கிறான். இந்த பாஸ்டருக்கு வேலை என்ன, சபைக்கு வா, ஏன் சபைக்கு வரல? அல்லேலூயா. சத்தமா வரலையே சொல்லுங்க. ஆமென். எனக்கு அங்கா வரைக்கும் வரணும்னு தான் ஆசை. ஆமென். சில நேரங்களில் சில பேர் சபைக்கு போன வாரத்தில் கூட சபைக்கு வந்து ஒரு விதத்தை, ஏன் பிரதர் சபைக்கு வரல அப்படின்னு கேட்டேன். அல்லேலூயா. சத்தமா வரலையே சொல்லுங்க. ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அப்படி ஏன் வரலன்னு பாஸ்டர் ஓயாம கேட்கிறாரு. ஆமென். சிலர் கடிந்து கொள்றாரு. ஆமென். சில பேர் கேட்பாங்க, எங்களெல்லாம் கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அல்லேலூயா. எங்களெல்லாம் கேட்டனா நாங்க நினைச்சிருவோம், வெளிநடப்பு பண்ணிடுவோம். ஆமென். மறுரூபமாகிற நாளில் தான் குஞ்சு எது பொறிக்குது, எது கூமுட்டையா இருக்குங்கிறது தெரியும். அல்லேலூயா. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தமே யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவயே காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவயே காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. கால சத்தம் வானில் ஒலித்திடவே, இயேசுவாராதனை வந்திடுவார். கால சத்தம் வானில் ஒலித்திடவே, இயேசுவாராதனை வந்திடுவார். அல்லேலூயா. அவர் வருகிற நாள் வரை எல்லா முட்டையும் ஒன்று போல காணப்படும், இன்க்ளூடிங் இந்த முட்டையும் சேர்த்து. அல்லேலூயா. ஆமென். தலையில கை வச்சு கேளுங்க, இந்த முட்டை எப்படி இருக்கு? இந்த முட்டைக்குள்ள ஆவி இருக்குதா? இந்த முட்டைக்குள்ள ஜீவன் இருக்குதா? ஆமென். இன்னைக்கு வருகிற நிறைய ஜீவன் இல்லாத நிறைய பப்பாளி வருகிறது, பார்த்துருக்கீங்களா? கேட்டா என்ன பப்பாளி? சீட்லெஸ் பப்பாளி. முன்னாடி பப்பாளி பழத்தை வெட்டினாலே எப்படி இருக்கும்? ஒரே கருப்பா அப்படி விதையா இருக்கும். இப்ப வெட்டுனா ஒரு விதை கூட என்ன செய்ய மாட்டேங்குது, இருக்க மாட்டேங்குது. அல்லேலூயா. ஆமென். கிரேப்ஸ் வாயில போட்டா உள்ளுக்குள்ள எப்படி இருக்கும்? 2-3 கொட்டையா இருக்கும். இப்ப விலை உயர்ந்த திராட்சையில என்ன கிடையாது, விதை இல்லைன்னா என்ன அர்த்தம்? உசுறு இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. உங்களுக்காக எனக்காக உசுறு கொடுத்த தெய்வம். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையாகி ஜீவனை உங்களுக்குள்ளே வைத்து 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 நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று பெற்ற பரிசுத்த ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்திலே வழி நடத்தி உங்களுக்குள்ளே உருமாற்றத்தை, மனமாற்றத்தை, சிந்தனையிலே மறுரூபத்தை கர்த்தர் கட்டளையிட்டுக் கொண்டே இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். அவனவன் செய்த கிரியைகளுக்கு தக்க பலனோட கூட நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. ஆமென். 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 அவருடைய வார்த்தைகளை வைத்து வைத்தால்
நீ பிழைப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கு. பிழைப்பு என்று சொன்னால் இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை மாத்திரமல்ல, நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வார்த்தைகளை பத்திரப்படுத்துவேன். வார்த்தைகளை இந்த இருதயத்தில் வைப்பேன். ஆண்டவரே இயேசுப்பா, நீரும் உங்களுடைய வார்த்தை ஒன்றாயிருக்கிறபடி நான் பிசாசை ஜெயிக்க பயங்கரமான போராட்டங்கள், பிரச்சனைகள், இல்லாமை, நெருக்கடிகள், வியாதிகள் எல்லாவற்றிலும் எல்லா சூழலிலும் வார்த்தையின் மேலே நான் நம்பிக்கை உள்ளவனாய் காணப்படுவேன். ஒரு வார்த்தையின் மேலே நான் விசுவாசம் உள்ளவனாய் காணப்படுவேன். ஆபிரகாமுடைய விசுவாசம் எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுவதாக. தாவீதுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வேதத்தில் எவ்வளவு பிரியமாயிருந்தான். வசனத்தின் மேல தாகத்துக்காக வார்த்தைகளை கேட்பதற்கு, வாசிப்பதற்கு, தியானிப்பதற்கு, அவைகளை வாய்களை அறிக்கை பண்ணுவதற்கு வார்த்தையின் மேலே எங்களுடைய விசுவாச வாழ்க்கை கட்டப்பட. எந்த புயல் வந்தாலும், எந்த காற்று வீசினாலும் எதுவும் உங்களை அசைப்பதில்லை. எல்லாரும் வலதுகரத்தை இருதயத்தில் வைத்துள்ளோம். ஊரடங்கு நாட்களிலே பொருளாதார நெருக்கடி, வேலையில்லா திண்டாட்டங்கள், குறைவுகள், எத்தனையோ நெருக்கடிகள் உங்களை இருந்தது. இந்த பிரச்சனையில நம்ம அழித்து போயிடுவோமோ, என்ன ஆக போதோ, வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற வாழ்க்கையில எப்படி என்ன செய்ய போறோம், கலங்கி தவித்த வேலையில மனிதர்கள் நம்மளை கைவிட்டிருக்கலாம், நம்ம நம்பி இருக்கிறவர்கள் கைவிட்டிருக்கலாம். நான் கர்த்தர் சொல்லி பயப்படாது, நான் உனக்கு துணையில இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னதை இன்பட்டு நம்மளோடு கூட தான் இருக்காங்க. ஏசப்பா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உனக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னாங்க. காலை வேளையில் கர்த்தரினோடு பேசினார்னு சொல்லிட்டு மாத்திரம் உங்களை வருகிறத கர்த்தர் நேராக உயர்ந்ததை நான் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். உயர்த்தப்பட்ட கரங்களை கர்த்தரை பார்க்கிறீர் ஆண்டவரே. கண்மலையாகி உடைய வார்த்தையின் மேலே கட்டப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எது வந்தாலும் எதுவும் உடைய பிள்ளைகளை அசைக்காதது. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் கர்த்தர் எல்லாவற்றும் நின்று அவனை விடுவிப்பார்கள் மாற்றபடி என்னுடைய பிள்ளைகளை விடுவிக்க போதுமானவராய் தாயத்துக்கு போதுமானவராய் இருந்தபடினாலே இன்னும் இருக்க போறதாய் காய்மக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நித்திய ஜீவனை கொண்டு வர முடியும். பிழைப்பை, வாழ்வை, சுகத்தை, சௌக்கியத்தை, மனரம்யத்தை, சமாதானத்தை, நன்மைகளை கொண்டு வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசிரியர் வசனம் பேசணும். நான் தானே ஆகாமனாய் போகாம உங்களுடைய வசனத்துக்கு தலை வணங்குகிறேன். நான் அடியானை தாழ்த்துகிறேன். பகவான் என்னுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். சொன்ன வார்த்தைகளை நான் சொல்லியிருக்கிறேன். கிரியை செய்கிற தேவன் இந்த வார்த்தைகளை தொடர்ந்து உடைய வருகை விட்டு கிரியை செய்வதாக. உடைய வசனம் ஒன்று வெறுமையாய் திரும்பாதுகிற வார்த்தை ஆவியாயும் ஜீவனமாய் இருக்கிற அப்படின்னாலே இந்த வார்த்தைகளுடைய பிள்ளைகளுடைய இருதயமாகி பலகையில் எழுதப்படுவதாக. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்கிற வார்த்தை முடியும். பிழைப்புடைய வார்த்தைகள் உண்டாகட்டும். சர்வ சிருஷ்டிக்கும் நிஜமானாகிய சர்வவல்லமை தேவன், எல்லாவற்றுக்கும் ஏற்ற வேலையில் ஆகாரம் கொடுக்கிற தேவன், ஒவ்வொரு நாட்களில் எங்களை போஷித்து காப்பாற்ற தயவுக்காய் ஸ்தோத்திரம். சமயத்திற்கு ஏற்ற சகாயதாய் ஏற்ற வேலையிலே உதவி செய்கிற தேவனாயிருக்க ஸ்தோத்திரம். வியாதி உள்ள பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கணும். தேவையோடு இருக்கிற பிள்ளைகளை தேவையை சந்திங்க. சமாதானம் தவிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தெய்வீக சமாதானம் உண்டாகட்டும். இந்த குடும்பங்களை ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை ரட்சிக்கிறார்கள். ஞானஸ்நானம் பெறாத பிள்ளைகள் ஞானஸ்நானம் பெற்றோம். ஒவ்வொருவரையும் கர்த்ததாமை வருகைக்கு ஆயத்தப்படுத்தி தகுதிப்படுத்தும். ஆசீர்வாதம் இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. என்னால் வலதுகரத்தை இருதயத்தில் வைத்துள்ளாய் சொன்னேன். நாத்துமாவே என் முழுவதுமே பரிசுத்தராமத்தை சொல். நாத்துமாவே கர்த்தரை சொல். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினையும் சிநேகமும் சமாதானமும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக.